ஒரு பொண்ணோட வீட்டில் திருட்டுத்தனமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து தப்பிச்சு 3 கொலைகளை பண்ணியிருக்கான். அவன் பேர் தான் டேனியல் லப்லாண்டி. 1986 ஒரு டீனேஜ் பொண்ணு அவன் வீட்டில் இருக்கிற வால்ஸ்குள்ள, அதாவது செவருக்குள்ள ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர்றதை நோட்டீஸ் பண்றான். அவங்க பேரண்ட்ஸ் உன்னோட இமேஜினேஷனா இருக்கும், இக்னோர் பண்ண அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் அவன் ரூமுக்குள்ள போகும்போது அங்க ஒரு பையன் இவளோட இறந்து போன அம்மாவோட ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்சி ஃபுல்லா மேக்கப், கையில கத்தியோட நிக்கிறத பாக்குறான். பல வாரம் அந்த பையன் அந்த வீட்டோட வால்ஸுக்குள்ள தான் இருந்திருக்கான். வால்ஸுக்குள்ளனா ஃபாரின்ல 2 வால்ஸுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும், அங்கதான் அவன் இருந்திருக்கான். செவத்துல சின்ன சின்ன ஓட்டை போட்டு பகலெல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்க கண்காணிச்சுட்டு இருந்திருக்கான். எல்லாரும் தூங்கிட்டு அப்புறம் வெளியே வந்து வீட்டுல இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு விடியறதுக்குள்ளே திரும்ப வால்ஸ்குள்ள போய் ஒழிஞ்சிருக்கான். போலீஸ் சர்ச் பண்ணும்போது 2 வால்ஸுக்கு நடுவில் அந்த கிரால் ஸ்பேஸ்ல தான் இவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. ஆனா 1987 திரும்ப அங்கிருந்து தப்பிக்கிறான். ஜெயிலன் தப்பிச்ச சில நாள்லயே ஒரு பிரெக்னென்ட் லேடி அப்புறம் அவங்க 2 குழந்தைங்களை கொலை பண்றான். 3 மர்டர் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. உங்களுக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ரேஞ்ச், டார்க், மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோஸ்மே செக் பண்ணுங்க.